இது உங்களுடைய விளையாட்டு கிடையாது. அக்கினி பரிசா இறைவன் அவங்க இறங்கக்கூடாது. விவேகத்தோட இறங்க, வேகமா இறங்காதீங்க. பார்க்குறவங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி முடிஞ்சு சித்திரை பிறந்துடுச்சு. இப்போ தான் நீங்கள் பங்குனி உத்திர விளாகே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது இந்த நம்ம கடைக்கு போயிட்டு ஃபுல்லாக கடைகள்லாம் இருந்துச்சு, ஷாப்பிங் பண்ணுற விளாகெல்லாம் எடுத்து தான் வச்சுருந்தேன். ஆனால் பூ இறங்குற வீடியோ வந்து நான் எடுக்கவே இல்லை. அது சேர்த்து போட்டால் தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோடு பண்ணாமல் வச்சுருந்தேன். உள்ள கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில், அதாவது ராம்நாட்டில் சுப்பையா கோவில், குயவன்குடி, ராம்நாட்டுக்கு பக்கத்தில் குயவன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சுப்பையா கோவில்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருவறை வந்து முருகர் சிலையாக இருக்க மாட்டார், வேல் மட்டும்தான் வச்சு அங்கே வந்து கருவறையிலேயே சாமி கும்பிடுவாங்க. அப்படின்னா பார்த்துக்கங்களேன் எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு கோவில் அப்படின்னு. அந்த கோவிலில் எப்பயுமே வந்து நைட்டு தான் விசேஷமாக இருக்கும். அதிகாலையில் கரெக்டாக ஒரு 3:45 வந்து பூ இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. பூ வளர்க்குறதுமே வந்து நல்ல பெருசாக நல்ல பெரிய பூவாக தான் வளர்த்து இறங்குவாங்க. நிறைய பேர் இறங்குவாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இப்போ வருஷம் நாங்கள் போய்கிட்ருக்கோம். சாயந்தரமே அங்கே போயிடுவோம். அங்கேயே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்கிடுவோம். நிறைய பேர் வருவாங்க. அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்கும். அந்த என்னால் வந்து நின்று எல்லா இடத்தையும் அப்படி கவர் பண்ணி வீடியோ எடுக்கணும்னு ஆசை. ஆனால் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு, எல்லோரும் நம்மளை பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு. அதனால் நான் சும்மா லைட்டாக உட்காந்துட்டு அந்த வியூஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் அந்த பூ இறங்குற வீடியோ பார்த்திங்கன்னா சரி, நேற்று தான் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏன் நீ பங்குனி உத்திர விழா வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. அது பூ இறங்குறது நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு பக்கமாக நின்னேன். அந்த பூ இறங்குற டைமில் நல்ல கூட்டமாக இருக்கும். ஹஸ்பண்ட் வேறு இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பசங்க எல்லோரும் ஒரு இடமா நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்புறம் தான் சொன்னாங்க, நேற்று நான் வீடியோ எடுத்தேன், நீ பார்க்கலையா அப்போ அப்படின்ட்டுன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நான் பசங்களை வச்சுட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று என் ஹைட்டுக்கெலாம் எடுக்க முடியாது. அவங்க வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு எடுப்போம்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் நல்ல கூட்டம். ஸ்டிக்கு ஏதாவது இங்கிட்ட அங்கிட்ட ஏதாவது டேமேஜ் ஆகிடும், வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க எடுத்த ஒரு சில கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், கண்டிப்பாக அந்த சுப்பையாவோட ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அமைதியாக ஒருவராக நின்று சிவனை போட்டி எல்லாத்தவருக்கும் திருச்சிற்றம்பலம் ஒவ்வொருவராக பூவில் இறங்குவோம். அந்த பூவில் இறங்குறவர்கள் 2 அடி பூ வெட்டி வழிவிட்டு அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு ஆவேசம் இல்லாம பயப்படாம பதட்டப்படாம வரணும். தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே பூவில் இறங்குறவங்க எல்லாருமே ஒருவர் பின் ஒருவராக 2 அடி இடைவெளி விட்டு பதட்டம் இல்லாம பயப்படாம, இறைவன் சுப்பையாக அவங்களை இறங்குறாரு. நீங்க விடும் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுங்க. வேல் வருது, எல்லாரும் பாக்குறீங்க, அமைதியா வாங்க, வேகம் காட்டாதீங்க. ஒருவர் பின்னாடி ஒருவன் வாங்க. அரோகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுப்பையா சுவாமிக்கு அரோகரா, சுப்பையா சுவாமிக்கு அரோகரா, சுப்பையா சாமிக்கு அரோகரா, சுப்பையா சாமிக்கு அரோகரா, சுப்பையா சுவாமிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அமைதியா வாங்க, ஓடாம வாங்க, வேகமா வாங்க, வராதிங்க. ஒருவர் பின் ஒருவராக வாங்க. ஒருவரோடு சேர்ந்து வந்தால் கால் இடறி விடும். ஆகவே அமைதியாக வேகம் காட்டாமல் பயப்படாமல் வாங்க. அதான் அடியே சொல்றேன். எல்லாம் நல்லபடியாக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. அதனால அந்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. பார்வையாளர்கள், பூவில் இறங்குறவங்க, காவல்துறையினர், ஃபயர் சர்வீஸ் எல்லாரும் இந்த நிகழ்வு வந்து கண்கொள்ளா காட்சி. இதுக்கு இந்த காட்சிக்காகத்தான் இவ்வளவு நாள் விரதம் இருந்து அடியார்கள் பூவில் இறங்குறாங்க. அந்த பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும். அந்த மாதிரி அந்த சிறப்புகளை வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு சுப்பையா. அதை வந்து அமைதியான வரையிலே ஆரவாரம் இல்லாம பயப்படாம ஒருவர் பின் ஒருவராக 2 அடி இடைவெளி விட்டு வர வேண்டும்.
காவடிகள் வந்து கொண்டிருக்கிறது. வேல் காவடிகள் பூவில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இடைவெளி விட்டு அந்த விண்ணப்பத்தை வைக்கிறவங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பூக்குழி பார்க்கணும், ஒருத்தவங்க கூட யாருமே எதுவும் செஞ்ச முடியாது, செய்யக்கூடாது. அதனால அமைதியா ஆரம்பம் இல்லாம ஒரு அவசரப்படாம எல்லாருமே கூட அது மாதிரி பூக்குல இருக்கிற அதிகாரிகளுக்கு அடியில் பரிவான வணக்கம். வேடு வருது பாக்குறவங்க வந்து தனியா தள்ளி நில்லுங்க. காவல்துறை தீயணைப்பு துறையினர் மிக தெளிவாக அங்கே உங்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு வழிவிட்டு பதட்டப்படாமல் பயப்படாமல் வா. வேகமாக வராது, ஆவேசமாக வராது, பயப்படாம வா. இறைவனை வேலை பாரு, வேலை பார்த்துக்கிட்டு வா. உன்னுடைய வேகத்தை அங்க காட்டாத, உன்னுடைய வேகத்தை காட்டாத, பக்தியை காட்டு. பக்தியோட பயப்போட வா, பக்தியோட வேல் வருது. ஒருவர் பின் ஒருவராக அங்க வந்து உங்களை நீங்க வந்து பூல இறங்குறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை பூல இறக்கிறவங்களுக்கு உங்களை பூல இறக்கி விடுறவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஒவ்வொரு பின் ஒருவராக வரவும், பதக்கப்படாம வரும், பயப்படாம வரவும். வேலைதான் பூட்டி வருது, தள்ளி நில்லுங்க. பார்வையாளர்கள் தள்ளி நில்லுங்க. எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க. தயவு செய்து காவடி வருது, அமைதியாக ஆரவாரம் இல்லாம பயப்படாம பக்தியோடு வாங்க. தயவு செய்து அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுப்பையா சாமிக்கு அரோகரா, சுப்பையா சாமிக்கு அரோகரா. சுப்பையா தைரியமா இருங்க. அதுக்காக ஆவேசப்பட்டு இறங்க கூடாது. விவேகத்தோட இறங்க, வேகமா இறங்காதீங்க. விவேகம் தேவை. மனுஷங்களுக்கு விவேகம் தேவை. அந்த விவேகத்தோட இறங்கணும். எல்லாருமே அவன் இறங்குறா நம்ம இறங்குனா போட்டி போட்டுக்கிட்டு இறங்கக்கூடாது. இது வந்து உங்களுடைய விளையாட்டு கிடையாது. அக்கினி பரிசா இறைவன் இறங்குறாரு, சுப்பையா இறங்குறாரு. அதனால தயவு செய்து ஒருவர் பின் ஒருவராக 2 அடி இடைவெளி விட்டு இறங்கவும். யாரும் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கோவில் நிர்வாகத்தின் சார்பாக, கோவில் சார்ந்த அடியார்கள் சார்பாகவும் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிலவிலே ஒவ்வொரு நாளிலும்